ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலாம் இன்றைக்கி. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், தேங்காய், சோம்பு, இவ்வளோ தான் தேவைப்படுற பொருட்கள். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்த பருப்பு, வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகா. நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காயும் தக்காளி இன்னும் நல்லா சேர்ந்து வதங்கிறது கரெக்டாக இருக்கும். இது நல்லா முக்கால் வேக்காட வந்துடுங்க. நல்லா வதங்க மாட்டி காட்டுறேன். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இல்லை சும்மா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூளில் எல்லாமே இருக்குது. மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வெந்தயம், இது எல்லாமே கலந்து தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். கத்திரிக்காய் நல்லா குழம்பு வேகணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, கல்லுப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் கலக்கி விட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்துச்சு பாருங்க. நல்லா மசிச்சு விட்டு தேங்காய் அரைச்ச தேங்காய் எடுத்து ஊற்றணும். தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதிஞ்ச உடனே கருவேப்பிலை, மல்லி போட்டு இறக்கிடுங்க. இறக்கும்போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் பஜ்ஜி இல்லைன்னா தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா கத்திரிக்காய் மசிச்சு விட்டாச்சு. தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.